எல்லாருமே வந்து கிளம்பி வெளியே போயிட்டதால வந்து வீட்டில் வந்து ஜென்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டம் போட்டுட்டு செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்து இருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம முத்து வந்து என்ன இருந்தாலும் மீனா மாதிரி சமைக்கிற மாதிரி வராதே அப்படின்னு வந்து சொல்லிட்டு எல்லாரும் அவங்கவுங்க பொண்டாட்டியை வந்து பெருமையாக அருமையாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அண்ணாமலை வந்து வீட்டில் தனியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு முத்து வந்து நான் வேலைக்கு போகலப்பா நான் எங்க கூடயே இருக்கேன் அப்படின்றாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, நான் என்னடா குழந்தையா நீ வந்து வேலைக்கு போ உன்னோட பொழப்ப பாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லைப்பா நான் வந்து இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரோஹிணியும் அவங்க அம்மா மூலயமா கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க டிரைவராக வந்து யார் போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து டிரைவராக முத்து போகலன்னு தெரிஞ்சோடனே அப்போ தான் அவங்களுக்கு வந்து நிம்மதியாக இருக்குது. இந்த பக்கம் வந்து ஸ்ருதி வந்து ரோஹிணியை வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன் இவங்க வந்து இப்படி வந்து பதட்டமாக இருக்காங்க, ஒரு மாதிரி இதுவாகவே இல்லையே, என்னென்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஸ்ருதிக்கே தெரியுது இவங்களே வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஏதோ கூப்பன் கொடுக்கல, ஏதோ இது இல்லை, இவங்க ஏதோ வழக்கம் போல் ஏதோ ஏமாற்றிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து நம்ம முத்து தான் வந்து அவங்களுக்கு டிரைவராக வந்து போக வேண்டிய சூழ்நிலை வந்து ஏற்படுது. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. என்னாச்சு ஏன் ஒரு மாதிரியாக இருக்கீங்க அப்படின்றாங்க. அப்போ நடந்த எல்லாமே வந்து சொல்கிறாங்க. இது மாதிரி எங்களுக்கு 15 வருஷமாக வந்து குழந்தை இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு அதுக்கு காரணம் நாங்களே தான், நாங்கள் தான் இப்படி இது ஒரு பெரிய பாவத்தை பண்ணிட்டோம். இது மாதிரி என் தம்பி இறந்துட்ட பிறகு அவள் பொண்டாட்டி வந்து நாங்கள் அடிச்சு தேத்திட்டோம். அவள் வந்து அப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதோட பாவம் தான் எங்களை இப்போ வந்து சுற்றி சுற்றி அடிக்குது அப்படின்றாங்க. அந்த பொண்ணுக்கு பிராய்ச்சித்தமாக பண்ணதான் வந்து அவங்க பையனுக்கு எதனா செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனால் வந்து அந்த பொண்ணு இன்னமும் என் மேலே வந்து கோவமாக இருக்குது அப்படின்றாங்க. சரி அவங்க அப்படி தான் கோவமாக இருப்பாங்க, நீங்கள் போய் நேரில் பார்த்து பேசுங்க, கண்டிப்பாக வந்து அவங்க மனசு இறங்கி வருவாங்க, நான் வேணால் ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு வந்துன்றாங்க. என்ன அட்ரஸ் என்ன தெரியுமா அப்படின்றாங்க. அட்ரஸ் தெரியாது, ஃபோன் நம்பர் தெரியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஃபோன் நம்பர் தாங்க அப்படின்றாங்க. அப்போ முத்துக்கு வந்து செம ஷாக் ஆகுது. இது வந்து பார்லர் அம்மா ஃபோன் நம்பர் ஆச்சே, இது எப்படி இவங்கக்கிட்ட அப்படின்னு வந்து சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.